நீங்க சின்னதா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ரோட்ல மிட் நைட்ல போயிட்டு இருக்கிறப்போ உங்க காருக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு உருவம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுலயும் அது அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்கக்கூடிய சாலையா இருக்கட்டும், திடீர்னு நம்மளுடைய கார் டயர் பஞ்சர் ஆச்சுன்னா நம்மளுடைய நிலைமை என்ன? இதே மாதிரி ஒருத்தருக்கு ரியல் லைஃப்ல நடந்திருக்கு. ஆனா அவர் பக்குவமா இது எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு போயிருக்காரு. அவரோ சாலையில போயிட்டு இருக்கிறப்ப ரோடோரமா வித்தியாசமா இருக்கக்கூடிய சில பொம்மைகளை பார்த்திருக்காரு. இது மட்டும் இல்ல, பெண்ணோட உருவத்துல ஒரு பொம்மை ஆடி அசைஞ்சு பொறுமையா நடு ரோட்டுக்கு வந்திருக்கு. உடனே அவர் காரை ரிவர்ஸ்ல எடுத்துக்கிட்டு போயிட்டு பயங்கர ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்திருக்காரு. அந்த பொம்மையும் ஒரு கட்டத்துல வழிவிட்டு இருக்கு. கொஞ்ச தூரம் தாண்டி போனதுக்கு அப்புறம் அவருடைய கார் டயர் பஞ்சர் ஆகிருக்கு. உடனே ஸ்டெப்னியும் மாத்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிருக்காரு. இதே மாதிரியே உங்களுக்குமே ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு நம்மளுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். அதனால சிந்திச்சு செயல்படுங்க. மனிதர்களோட நடமாட்டமும் இல்லனா சாலையில அந்த அளவுக்கு போக்குவரத்து இல்லாத ஒரு இடத்துக்கு ஒரு ஃபேமிலி எதிர்ச்சியா அந்த இடத்த கிராஸ் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு ஆதி காலத்துல வாழ்ந்த மனிதன் மாதிரி யாரோ ஒருத்தவங்கள ரோடு ஓரமா பாத்துருக்காங்க. உடனே அவங்க தங்களுடைய காரை நிறுத்திட்டு அவங்க யாருன்னு பாக்குறது மட்டும் இல்லாம தங்களுடைய போன் கேமரால அது வீடியோ எடுத்திருக்காங்க. உடனே அந்த நபர் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. இவங்களும் வேக வேகமா காரை ரன் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல தான் வானத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த ஆப்ஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த நபர் கீழே விழுந்திருக்காரு. பயங்கர குழப்பமா இருக்கக்கூடிய இந்த காட்சியில அந்த நபர் மட்டும் தான் அந்த ஃபேமிலி நேராவே பார்த்துருக்காங்க. ஆனா அந்த ஆப்ஜெக்ட் அவங்க நேராவே பார்க்கல. ரெக்கார்ட் செஞ்ச ஃபுட்டேஜ் வீட்டுக்கு வந்து ரீப்ளே பண்ணி பார்க்குறப்பதான் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் சிக்கியிருக்கிறதே அதன் பிறகுதான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. என்னைக்காவது சுடுகாட்டுல பேயை பார்த்திருக்கீங்களா? பேய்கள்னாலே பொதுவா ஊரோட எல்லை பகுதிகளையும் தெருப்பகுதிகளையும் சாலையிலையும் ரெசிடென்ஸ்லயும் கமர்ஷியல் பிளாட்ல மட்டும் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இது வரைக்குமே மனிதனை புதைக்கக்கூடிய இடத்துல பேயை பார்த்ததா இன்றைய வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு சொல்லல. ஆனா நீங்க பாக்குற இந்த வீடியோ எந்த இடத்துல எடுக்கப்பட்டதுங்கிறது தெரியல. ஆனா இந்த வீடியோ ஒரு சுடுகாட்டுல மட்டும் எடுக்கப்பட்டதுங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த சுடுகாட்டுல இப்படி வித்தியாசமான உருவம், அதாவது பேய் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. சோசியல் மீடியா ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த ஒரு போட்டோவை உங்கள நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த போட்டோவுடைய வீடியோவை இத்தனை நாள் வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த வழியில ஒரு நபர் காடுகளை ஒட்டியுள்ள பகுதிக்கு கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. பக்கத்துல விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கிறதுனால பூச்சிகளோட எண்ணிக்கையும் அதிகமா இருந்திருக்கு. இவரும் இது எல்லாமே சாதாரண முறையில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா போயிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த வழிபாதையில யாரோ ஒருத்தங்க நிக்கிறத பார்த்துட்டு காரை நிப்பாட்டி இருக்காரு. சரி, அது யாருன்னு பாக்குறதுக்காக காரை லைட்டா தான் மூவ் பண்ணிருக்காரு. ஆனா பெண்ணோட உருவத்துல யாரோ ஒருத்தங்க டக்குன்னு அந்த நபருடைய காருக்கு பக்கத்துல வந்து நின்று இருக்காங்க. இத பாக்குறதுக்கு ஒரு பெண் மாதிரியே இல்ல, ரொம்பவே வித்தியாசமாவும் பயங்கரமாவும் இருந்திருக்காங்க. இது கூடவே இவர் ரெக்கார்ட் செஞ்சது கண்டிப்பா ஒரு பெண்ணே இல்லங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாரு. நைட் டைம்ல ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்த போலீஸ் ஆபீசர் ரோடு ஓரமா யாரோ ஒருத்தங்க நிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு பக்கத்துல போய் வண்டி நிறுத்திருக்காங்க. அவங்களுடைய கண்ணு ரொம்பவே சிகப்பா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருந்ததுனால காருக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நீங்க யாருன்னு சொல்லி கண்டினியூஸா கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போனட்ல இருக்கக்கூடியவரோ எதுவுமே பேசாம ஃப்ரீஸ் ஆகி அப்படி நின்று பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. சரி, இது மிட் நைட்டுங்கிறதுனாலயும் இந்த நபருக்கு ஏதாவது மனநல பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிருக்காங்க. அதன் பிறகு அவங்க நேர்ல பார்த்த எல்லாத்தையுமே தன்னுடைய போன் கேமரால வீடியோ எடுத்து அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. அப்படி அப்லோட் செய்யப்பட்ட காட்சி தான் நீங்க பாக்குற இந்த வீடியோ. மிட் நைட்ல லாரியில டிரைவ் பண்ணக்கூடிய நிறைய டிரைவர்ஸ் இது மாதிரியான உருவத்தை நேராவே பார்த்திருக்காங்களாம். வெண்மை நிற உடையில ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு ரோடு ஓரமா நடக்கிறதா இருக்கட்டும், இல்லனா ரோட்லயே நிற்கிறதா இருக்கட்டும், நிறைய பேர் அதை பார்த்திருக்காங்க. ஒருவேளை மிட் நைட்ல நீங்க டிராவல் பண்றப்ப இது மாதிரியான உருவத்தை ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியே ஃபாரின்லாம் ஸ்லெண்டர் மேன் சொல்லக்கூடிய ஒரு விதமான கேரக்டர் நம்புறாங்க. பாக்குறதுக்கு அப்படியே டிப்டாப்பா கோட் சூட்லாம் அணிஞ்சுக்கிட்டு கை கால்கள்லாம் ரொம்பவே நீளமாவும் உயரம் ரொம்பவே அதிகமாகவும் தலைப்பகுதியில பாத்தீங்கன்னா கண்ணு மூக்கு வாய் காதுன்னு சொல்லி எந்த ஒரு உறுப்புமே இருக்காதான். ஃபாரின்லாம் மிட் நைட்ல டிராவல் பண்ணக்கூடிய நிறைய பேர் ஸ்லெண்டர் மேனை நேராவே பார்த்ததாவும் அவர் வீடியோ எடுத்து தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்லயும் அப்லோட் பண்ணிருக்காங்களாம். ஃபாரின்ல சில நண்பர்கள் ஒன்று சேர்ந்து குரூப்பா ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி ஒரு நாள் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. நைட் டைம்ல கார்ல போகக்கூடிய இவங்க மந்திரவாதி மாதிரி இருக்கக்கூடிய சில பேரை பார்த்திருக்காங்க. அவங்களுமே ஸ்டார்டிங்ல காரை மறைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு கட்டத்துல வழி விட்டு நின்று இருக்காங்க.
அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததுனாலையும் பாதுகாப்புக்காக சில பொருட்களை வச்சிருந்ததுனாலையும் இவங்க கொள்ளையர்கள் தான் சொல்லி தைரியமா அந்த இடத்துல மூவ் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. ஆனா இதுல பயங்கரமான ஆச்சரியம் என்னன்னா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய இவங்க தாக்குறதுக்கு முற்படவே இல்ல. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்காம அவங்க வீடியோ எடுத்ததெல்லாம் இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிருக்காங்க.